ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மகாநதி பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி முக்கியமாக இன்னும் எபிசோட் பற்றி பேசுகிறேன். இது இல்லாமல் என்னுடைய ஒரு டோட்டலான ஒரு புரிதல் நெக்ஸ்ட் வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். எஸ், இன்றைக்கி நம்மளுடைய கங்காவும் காவேரியும் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயங்கள். ஸோ அதில் கங்கா சொல்கிற ஒரு கிளியரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீயே உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாரு, ராகினியே சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நீயே எதுவுமே வெண்ணிலா பற்றி சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் காவேரி சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இந்த விஷயம் உண்மை வெளியே வரப்போ என்ன உனக்கு முன்னாடி தெரியுமே, அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி விஜய் எதுவும் கேட்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயமே இன்னொரு பக்கம் இருக்க தான் செய்யுது. பட் இப்போதைக்கு காவேரி சொல்ல மாட்டாங்க, அது ஒரு வகையில் சந்தோஷம் அப்படிங்கிறதா. இன்னொரு பக்கம் நம்முடைய குமரன் அண்ட் விஜய், ஸோ உங்களுக்குள்ள ஒரு பாண்டை இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவாக பேசிக்கிறதா இருக்கட்டும், முக்கியமாக குமரன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவர் மேலே அவர்கிட்ட பழகிறதா இருக்கட்டும். ஏன்னா முன்னெல்லாம் ஒரு மாதிரி நம்ம தான் கொஞ்சம் இதாக இருக்கோமோ அவர் விட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார். பட் இப்போ அது கிடையாது, ரொம்ப ஜோவியலாகவே நல்லா அழகாகவே பழகிறாரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இப்போ நேற்று அவர் இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்ததும், இன்னைக்கு அவர் ஆடிஷன் அட்டன் பண்ணி அங்கே செலக்ட் ஆனதும் முதல் வார்த்தையை எடுத்து ஃபோன் பண்ணி விஜய்க்கு சொல்கிறதும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வீட்டுக்கு எப்படி சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த எபிசோடு மூவாக இருந்துச்சு. அதில் முக்கியமாக குமரனுடைய அந்த லுக் சேஞ்ச் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ பார்த்து அவங்களுமே ஒரு பக்கம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க, நம்மளுமே ஷாக் ஆகி தானே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ருதீன் நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய ஃபாலோ பண்ணுறோம், ஆன் ஸ்க்ரீனில் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு அழகான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஸ்டார்டிங் இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பாவப்பட்ட கேரக்டராக மூவ் ஆகுறது அவருடைய கேரக்டர் மட்டும்தான். எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லாமல் மூவ் ஆகுறதும் அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான். அந்த கேரக்டரில் இப்படி ஒரு அடுத்தடுத்து ஒரு டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு இன்னுமே சந்தோஷம் அப்படிங்கிறத. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு எபிசோடில் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இந்த கேரக்டர் இந்த ஒரு ஸ்டோரி கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அடுத்து மெயின் ஃபோக்கஸ் உள்ள வீக்கில் தான் இருக்கும். ஸோ எந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவே இந்த ஒரு ட்ரூத் ரிவீல் அதாவது வெண்ணிலா பற்றின விஷயம் கண்டிப்பாக வில்லன் சைடில் தான் ரிவீல் ஆகும். ஸோ ராகினி தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அன்னைக்கு விஜயோடைய முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னுமே தொடர்ந்து சர்ப்ரைஸ் தான். ஸோ என்னதான் விஜய் இன்னும் கொஞ்சம் நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னாலுமே கூட வெண்ணிலா வரும்போது கண்டிப்பாக ஸ்டோரியில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக காத்திருப்போம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க வேண்டாம். பிரவீன் சார் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.